ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக எப்படி தக்காளி சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்குனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி போட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் போல் ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் தான் அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்கு. ரொம்ப கீரி போட வேணாம். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு மறுக்க உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன், ஒரு லெமன், பாதி லெமன், கால்வாசி லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் பாதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு நல்லா உதிரியாக இந்த மாதிரி எவ்வளோ சும்மா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.